30வது திருப்பாவை வங்கக்கடல் கிடைந்த. ராகம் சுருட்டி, தாளம் மிஸ்ர சாப்பு. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழைய சென்றிரஞ்சி, திங்கள் திருமுகத்து சேயிழைய சென்றிரஞ்சி, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே, இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல், இங்கு இப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய். இன்று மார்கழி மாதத்தின் கடைசி நாள். 30ஆம் நாளான இன்று வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை எனத் தொடங்கும் பாசுரத்தின் மூலமாக திருமாலின் ஆசி பெற்றவர்கள் இந்த 30 பாடல்களையும் பாடி நோன்பிருந்தால் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்போடு இன்பமுடன் வாழ்வர் என்ற கருத்தை முன்னிறுத்தி இப்பாடலை அமைத்துள்ளார். பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்னும் அரக்கனை கொன்று கேசவனான கண்ணனும் சந்திரன் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் இறைவனை தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை மலர் போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் நாச்சியார் இனிய தமிழில் 30 பாடல்களையும் பாடிக் கொடுத்திருக்கின்றார். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களையும் முகத்தையும் உடைய இறைவனோடு கலந்து இன்புற்று வாழ்வர் என இப்பாசுரத்தின் வாயிலாக எடுத்துரைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.